ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் இந்த வீடியோனாக்கா சரி பேங்க்குக்கு போய்ட்டு காசு எடுத்துகிட்டு இன்றைக்கி ட்ரைபாட் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னாக்கா நம்ம எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகல, அதனால் சரி ட்ரைபாட் வாங்கி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். சரி பேங்க்குக்கு போய்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக என்னடா யூடியூப்பில் போட்டோடனே அதுக்குள்ளே ரெவென்யூலாம் வந்துச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் வாங்கின சேலரியில் தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறேன். சரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஊரில் போட்டு பார்த்தா 300 ருபீஸ் வந்தது, சேம் ட்ரைபேடு. சரி இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணும்போது 250 ரூபியா அது வந்தது. 250 ரூபியானா நம்ம ஒரு காசுக்கு 1250. நான் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா வீடியோலாம், ஸோ அவங்களுக்காக வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பார்த்தேன், பட் ஷாப்பில் எவ்வளோ இருக்கும்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு. முதல்ல காசு எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். சரி நேற்று நைட்டே போகலான்னு யோசித்தேன், பட் நைட்டு போனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியாது, பிகாஸ் இருட்டாக இருக்கும். அதனால் என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னான், மச்சான் நல்லா போடுற வீடியோலாம் சொல்லிட்டு இந்த ட்ரைபாட் வாங்கிக்கோ அப்போ தான் அப்படின்ட்டு. அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னாக்கா நேராக பேங்க்குக்கு போகிறேன். பார்த்திங்கன்னா காலையில் வந்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்கும் எங்கள் புறாலாம். பார்த்தீங்கன்னா எப்போனா நான் கொண்டு வந்தேன்னா எதுனா சாப்பிட போடுவேன் இங்கே புறாவெல்லாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாஹி பிளாசா. இப்போது இன்னும் 2-3 நாள் இங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனு, மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. எனக்கு ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட் வரும், பிஎன்சிக்கு போடுங்க அப்படி. பிஎன்சி தான் வந்திருக்கு தவிர மற்றபடி இந்த முகமது சாலி இவங்களெல்லாம் எதுவும் வரல. பார்த்தீங்களா, இது 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், அவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். இவங்களாம் நம்பர் கணக்கில் தான் நிற்பாங்க. இதுதாங்க ஃபாஹி பிளாசா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே 24 ஹவர்ஸாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இங்கே ஹுலுமாலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எதுனா வாங்கணுன்னாக்கா இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே. ஃபாஹி பிளாசா. மற்ற கடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறதுனாக்கா, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணாக்கா 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12 to 2 க்ளோஸு. திரும்ப 2 மணிக்கு ஓப்பன் பண்ணாக்கா 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. 3 to 3:30, பிகாஸ் அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அசர் நமாஸ் இருக்கும். அதனால் 3 to 3:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திரும்ப 3:30க்கு ஓப்பன் பண்ணி 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 6 to 8, ஏன்னாக்கா 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா மக்ரிப் நமாஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 to 8, 8 o'clockலாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக 8 o'clockலாம் ஷாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் திரும்ப 8 to 10 o'clock க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்லலாம் டைமிங்கு. இங்கே எல்லா ஷாப்லேயும் இதே டைமிங் தான். சில ஷாப்பில் மட்டும் ஒரு 1/2 hour அந்த மாதிரி மாறுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே ப்ரேயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக
ப்ரேயர் டைமில் எல்லா ஷாப்பும் க்ளோஸில் இருக்கும். சில ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஓப்பன் ஆகும், சில ஷாப் 8 o'clock இந்த மாதிரி தான். இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மால்தீவ்ஸ். வெல்கம் டு நிசாம் வியூஸ். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது, வேறு குப்பை மாதிரி நிற்கிது காரு. இங்கன்னா பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தத்தோ போயிருந்தேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி அப்படியே நிற்க வச்சுருக்கானுங்க காரை. ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, அதுமா வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிடோட ஹெட் ஆஃபீஸ். இந்த பில்டிங் தாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க். இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நைட் டைமில் அங்கே லைட் எரியும் ஃபுல்லாக. இந்த ரெட் கலரில் இருக்கிறது மொத்தம் இடத்துலையும் லைட் எரியும். ஒரு நிமிஷம், கேமரா சுத்தமாக தெரியல போல். இப்போ தான் கிளியராக இருக்குது. இது மாதிரி சுத்தமாக தெரியலங்க கேமராவில். பார்த்தீங்களா எல்இடி டிவி ஓடிட்டுருக்கு. நாங்கள் பப்ஜி மொபைல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நீ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்பீங்க. இதுங்க ஆப்போசிட்டில் தாங்க எனக்கு பேங்க்கு, ஹெல்டி பேங்க்கு. ஸோ அதெல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், சென்ட்ரல் பார்க்கோட என்ட்ரன்ஸு. இது நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்களா, அது வந்து பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட்டு. அவரை நிறுத்திட்டாரு. அங்கே போயிட்டு பேங்க்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டு பேங்க்கில் காசு எடுத்துகிட்டு வித்தவுட் டெபிட் கார்டோடு நான் இப்போ காசு எடுக்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வச்சு இந்த வழியாக தான். போயிட்டு காசு எடுக்கலாம். நிறைய காட்டக்கூடிய பிகாஸ் நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கில் போயிட்டு சப்போஸ் நீங்கள் மால்தீவ்ஸில் இருந்து பார்க்குறீங்கனாக்கா, உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இல்லை, அவசரமாக காசு எடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபோன் வச்சுருந்தாலே போதும். நேராக இன்டர்நெட் பேங்கிங்குள்ளே போயிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா யூனோ கேஷ்ன்னு இருக்கும். அந்த யூனோ கேஷ் நீங்கள் கொடுத்துட்டு அங்கே கேட்கும், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் போட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் போடுற மாதிரி இருக்காது. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட பின்னு, நீங்கள் என்ன பின்னு கொடுக்கணுமோ அந்த பின்னு 6 டிஜிட்டில் எந்த பின் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பின்னு கேட்கும், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பின்னு சேம் அதே நம்பர் கீழே போட்டு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் அந்த ஓடிபியை நீங்கள் அப்ளை பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கனாக்கா உங்கள் உங்கள் நம்பருக்கு வந்து 8 டிஜிட்டில் ரெஃபரன்ஸ் கோடு ஒன்று வரும். ரெஃபரன்ஸ் நம்பரு இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரு. இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கும். அந்த நம்பர் என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இப்போ கார்டே இன்சர்ட் பண்ணாமல் யூனோ கேஷ் கேட்கும், அப்படி இல்லைன்னா கார்ட்லெஸ் டெபாசிட் கேட்கும். யூனோ கேஷ் கொடுத்துட்டிங்கனாக்கா அங்கேயே கேட்கும் 8 டிஜிட் வந்து ரெஃபரன்ஸ் கோடு கேட்கும். 8 டிஜிட்டில் ரெஃபரன்ஸ் கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு அங்கே கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கனாலே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். அந்த அமௌண்ட் போட்டு அவ்வளோதாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கேஷ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெசிப்ட் வரும் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்படின்ட்டு நீங்கள் காசு எடுத்து இவ்வளோ தாங்க ப்ரொசீஜரு. நடுவில் ஏப்பம் வந்ததுனால சரியாக சொல்ல முடியல. ஃபுல்லாக சாப்பிட்டுனா அதான் கைஸ். ஆனால் அந்த நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனாக்கா 2 ஹவர்ஸ் அந்த இது வேலிடு. அந்த 2 ஹவர்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு கேஷ் எடுத்துக்கலாம். அந்த யூனோ கேஷ் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு 1/2 hour இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்லேயே வந்து என்ன பண்ணுங்கனாக்கா அது அப்ளை பண்ணிடுங்க யூனோ கேஷு இன்டர்நெட் பேங்கிங்கில். அப்படி இல்லை நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க, ஒர்க்லேருந்து நான் வீட்டுக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில் போய்ட்டு யூனோ கேஷ் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கனாக்கா 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போனாலும் போய்ட்டு கேஷ் விட்ரா பண்ணிக்கலாம். இதுதாங்க ப்ரொசீஜர் யூனோ கேஷோட. தண்ணி வருது, கண்டிப்பாக இது மேலே அடிக்கும். சொல்லலை, அதுக்குள்ளே ஓடி போயிடணுங்க. நம்மளை குளிப்பாட்டிடும். இன்னொன்று வருது, இருறா பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம நேராக மொபைல் ஷாப் போகிறோம், ட்ரைபாட் வாங்குகிறோம், அதை வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கையில் தான் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நிழல்ல கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ ட்ரைபாட் வாங்கிட்டு அதில் எடுக்கிறேன். அதில் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைபாட்லேயே எடுக்கலாமா இல்லை கையிலே எடுக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த வழியாகவே போவோம் கைஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ண இடம். பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. ரோடு மெஷர்மெண்ட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க. வெயிலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷாட்ஸில் தான் இருக்கும்.
பிரேக்ஃபாஸ்ட் பஃபேஸ் அவைலபிள். பஃபே சிஸ்டம் நல்லா பஃபே சிஸ்டம்னா இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா இத்ததூரில் சாப்பிட்ருக்கேன் அட்டு சிட்டியில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இன்னும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஐ திங்க் 120 ரூபா சம்திங் எதோ கிராஸ் பண்ணி ஆம்புலன்ஸ் ஓய்வோடு வந்தது. இதுங்களா ஆம்புலன்ஸில் ஒழிவுறத ஸ்பீடாக போயிடுவாங்க. ஆம்புலன்ஸ் நான் வந்து சைடு கட் அடிச்சு நேராக உள்ளே போகிறோம். இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வருவோம். Bro, we have tripod. Yeah. இதாங்க நம்ம வாங்க போகிறோம். Send this one. Yeah. Okay. This one auto. This one. What is this? Rotate and auto. Auto rotate. Yeah. Okay. This one is normal. This one magnet. This is gimbal triple. Yeah. Okay. Can you get this one? Same fixed price. Exchange this one. Sorry? Exchange. Payment cash. Exchange cannot. Cash. Exchange ये cannot. Cannot. Exchange ये small one. Cash is This one. 530. 500. 30. 500. 500 more. Just 500. Come on. Actually, this one you need to sell. 500 more. Only 20 Can rupees. this one you need to sell brother. Sell Some only. RAM root. Yes, do. Okay. It's an easy model. No? 500. Condition is 530. easy mission of it. Still not working here properly, na? நான் கடைசி வரைக்கும் எவ்வளோ கேட்ட பார்த்தாங்க 500 கொடுங்க அப்படின்ட்டு. இல்லை 500க்கு வராது 530 தான் அப்படின்னாரு. சரி என்ன பண்ணுறது, சரி கொடுத்துட்டேன். அது மாதிரி செக் பண்ண சொன்னேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி ஆனால் இது ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னாக்கா ஓனர் வந்து சொல்லிட்டாரு, அங்கே உட்காந்துட்டுறாரு பார்த்தீங்களா, அவர் தான் ஓனரு. அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னாரு. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரைபேட் வாங்கியாச்சு. ட்ரைபேடில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நார்மலாக எடுக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து கிம்பிள் தான். ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 550 ரூபா போட்டிருந்தான். இதே நார்மல் பார்த்தீங்கன்னா 450 ரூபா போட்டிருந்தான். ஸோ வேறு என்னங்க பண்ணுறது, வேறு வழி இல்லை. சரி நார்மல் வாங்குறதுக்கு கிம்பலாக வாங்கிக்கலாம், அதோட கொஞ்சம் தான் அதிகம் காஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிம்பலாக வாங்கிட்டேன். பார்ப்போம். இனிமேல்ட்டு நான் போடுற வீடியோலாம் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக வரும். போதாங்க நேராக இப்போ வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதாங்க. பார்த்தீங்களா, நான் போகும்போது இங்கே வந்து கூட இருக்குன்னு பார்த்தீங்களா,
அவ்வளோதான் நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பிடுதாங்க. ஃபைனலாக நம்ம வாங்கின இது தாங்க ட்ரீபேட், கிம்பால் ட்ரீபேட் இது. ஸோ இனிமேல் இதை வச்சு தான் வீடியோ பண்ண போகிறேன். இனிமேல் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். நான் நடந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் அவரை மீட் பண்ணி நிறைய விஷயம் அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.